Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே ப்ளூடூத் டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ளூடூத் ஹெட்ஃபோன், ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்த மாதிரியான டிவைசஸ் நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒட்டோவாவே டிஸ்கனெக்ட் ஆகிருதா. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு சாங் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாவே டிஸ்கனெக்ட் ஆகிறது. திரும்ப கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, திரும்பவும் டிஸ்கனெக்ட் ஆகிறது. இந்த மாதிரி ஒட்டோவாவே இந்த ப்ளூடூத் டிவைசஸ் டிஸ்கனெக்ட் ஆகிற இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக உங்கள் மொபைலில் ஏற்படுற இஷ்யூஸையும் கம்ப்யூட்டரில் ஏற்படுற இஷ்யூஸையும் நீங்களாக சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ப்ளூடூத் டிவைஸ் ஒட்டோவாவே டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கராக இருக்குமா இருந்துச்சுன்னா இல்லாட்டி ஹெட்ஃபோனாக இருக்குமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பீக்கர்லேயோ இல்லாட்டி ஹெட்ஃபோன்லேயுமே பவர் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணி ப்ளூடூத்தையும் உங்கள் மொபைலில் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி பவர் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறதன் மூலமாகவுமே இப்படி ஒட்டோவாவே டிஸ்கனெக்ட் ஆகிற இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ப்ளூடூத் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஓப்பன் பண்ணுவீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்க, அதாவது பேர் பண்ணி வச்சிருக்க டிவைசஸ் எல்லாமே காட்டும். ஸோ ப்ளூடூத் டிவைசஸ் இந்த மொபைலில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா நான் ஏர்போர்ட் சொன்னோம், JBL Go2 ஸ்பீக்கர் ஒன்றுமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்களுமே அப்படி யூஸ் பண்ணுற டிவைஸை இந்த இடத்துல பார்ப்போமா இருந்துச்சுன்னா செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அன்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அன்பேர் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் ப்ளூடூத் டிவைசஸ்லேயுமே ப்ளூடூத் பட்டன் எதுவும் இருக்குமாச்சுன்னா அதை ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி அன்பேர் பண்ணிவிட்டு திரும்ப பேர் பண்ணி யூஸ் பண்ணுற மூலமாகவுமே ஒட்டோவாவே டிஸ்கனெக்ட் ஆகிற இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அன்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க, திரும்பவுமே ஒட்டோவாக டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னா சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையும் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அது சும்மா நார்மலாக நம்ம சால்வ் பண்ணிக்கிறதுக்காக உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்னாகுன அப்புறமா ப்ளூடூத்தை ஆன் பண்ணி ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஜஸ்ட் நம்ம மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அந்த ஸ்டெப்பும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. சிஸ்டம் அடுத்து ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடத்துல ரீசெட் ஃபோன் அப்படின்றதும் இருக்குது, அதை கொடுப்போமா இருந்துச்சுன்னா ஃபோனில் உள்ள எல்லாமே டேட்டாவுமே ரேஸ் ஆகிரும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ப்போமா இருந்துச்சுன்னா திஸ் வில் பி ரீசெட் ஆல் நெட்வொர்க் செட்டிங்ஸ், வைஃபை, மொபைல் டேட்டா, ப்ளூடூத். ஸோ இந்த இடத்துல ப்ளூடூத்துமே உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் ஆகும் இந்த இடத்துல ரீசெட் பண்ணுறதன் மூலமாக. ஸோ கண்டிப்பாக ரீசெட் பண்ணி டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் செட்டிங்ஸில் ஏதாவது மாறுபாடுகள் இருந்தாலுமே இப்படி ஒட்டோவாவே நம்ம டிஸ்கனெக்ட் ஆகிற இஷ்யூ வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகின அப்புறமா உங்கள் ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி ரீசெட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஒட்டோவாவே டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான காரணம் நீங்கள் உங்கள் மொபைலையும் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரையும் ரொம்ப தூரத்தில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் ஒரு சாங்கை போட்டுட்டு ரொம்ப தூரத்தில் ஸ்பீக்கர் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா இருந்தாலும் சம்டைம்ஸ் இப்படி ஒட்டோவா டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஏன்னா ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம ஒரு ப்ளூடூத் டிவைஸை நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணணும். ஸோ அதையுமே கொஞ்சம் ஒரு கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.